தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடலூர் அருகே கார்கள் மீது அரசு பேருந்து மோதி கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற சோக நிகழ்வை பார்க்கிறோம். திட்டக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற அரசு பேருந்தின் டயர் வெடித்து எதிர்ப்புற சாலைக்கு சென்றதில் இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது. கார்கள் மீது அரசு பேருந்து மோதி கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடலூர் அருகே கார்கள் மீது அரசு பேருந்து மோதியதில் காரில் சென்றவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். விபத்தின் காட்சிகளையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் அருகே கார்கள் மீது அரசு பேருந்து மோதி கோர விபத்து நேரிட்டிருக்கிறது. 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். திட்டக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற அரசு பேருந்தின் டயர் வெடித்து எதிர்ப்புற சாலைக்கு சென்றதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஸ்ரீதர், விபத்து எப்படி நிகழ்ந்தது? கூடுதல் விவரம் என்ன? திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்தின் முன்பக்கம் டயர் வெடித்துள்ளது. இதனால் பேருந்தின் கட்டுப்பாடு இழந்த காரணத்தினால் எதிர்ப்புறமாக குறிப்பாக சென்ட்ரமீடியை தாண்டி அந்த பேருந்து சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி வந்த 2 கார்கள் மீது தொடர்ந்து மோதுகிறது. இந்த 2 காரில் இருந்த 7 பேர் அதில் உடல் நசுங்கி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டதால் அங்கு அருகில் இருந்த பொதுமக்களும் காவல்துறையும் சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்புத்துறை மூலமாக இடுபாடுகளில் இருந்தவர் வெளியே கொண்டு வந்து மீட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த போக்குவரத்து ஒட்டுமொத்தமாக அங்கு ஸ்தம்பித்திருக்கிறது. காரணம், காரில் இருந்தவர்கள் 7 பேரும் உயிரிழந்து விட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பிடம் கேட்டதற்கு இது சம்பந்தமாக சம்பவ இடத்துக்கு உடனடியாக காவல்துறை அனுப்பப்பட்டிருப்பதாகவும் விசாரிப்பதாகவும் தெரிவிக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், அந்த கார் எந்த அளவுக்கு கோரமாக நசுங்கி கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த பேருந்தின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்புறம் அந்த கார் மீது மோதிய காரணத்தினால் இந்த உயிரிழப்பு என்று சொல்லப்படுகிறது. காவல்துறை தொடர்ந்து அந்த காருக்குள் வேறு ஏறேனும் சிக்கிக் கொண்டதாக, அந்த இருட்டான பகுதியில் வேற யாராவது அடிபட்டிருக்கிறார்களா என்று காவல்துறை தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் தற்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறை தொடர்ந்து அந்த பகுதியில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உயிரிழப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, அதில் யாரேனும் காப்பாற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றும் காவல்துறை தற்போது தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்பு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேருந்தில் இருந்தவர்கள் எவ்வளவு பேர் காயம் பெற்றார்கள் என்று முழுமையான விவரம் வரவில்லை. காரணம், அது அந்த பகுதி முழுவதும் தற்போது ஒரு பரபரப்பான சூழலாக இருக்கும் காரணத்தினால் முழுமையான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. உயிரிழந்தவர்கள் உடல்கள் தற்போது பெரம்பலூர் அரசு மருத்துவமனை கொண்டு செல்வதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. நிச்சயமாக ஸ்ரீதர், கார்கள் உருக்குலைந்து கிடக்கும் காட்சி மனதை அதிர வைக்கிறது. உயிரிழந்தவர்கள் தொடர்பான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.